திருக்குறள் வணக்கம். யாரு கையில் வடையிலையோ அவங்க மட்டும் வணக்கம் சொல்லுங்க. கையில் ஏதாச்சும் பொருள் வச்சிருந்தா அதை வச்சுட்டு வணக்கம் சொல்லுங்க. இன்னொரு சொல்லுங்க. அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். இந்த வணக்கம் சொல்லும் போதே நம்மளுடைய ஆழ் மனசுல ஒரு மகிழ்ச்சி வருதுங்களா? அதை உணர முடிகிறதா? வணக்கம். இப்போ ஒரு அரசு அலுவலகமோ ஒரு வங்கியோ போகிறோம். அங்கே அவங்க ஒரு பணி செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு வேலையாக போனதுன்னு ஐயா வணக்கங்க அப்படின்னா வாங்க போங்க அப்படிங்க. அப்போ என்னன்னா அந்த வணக்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்கு முன்ன பின்ன தெரியாத கூட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பழக்கம் அங்கே அறிமுகமாகுது. அப்போ அந்த அறிமுகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வணக்கம் சொல்லும்போது இவன் இப்படி சொல்லுவோம், வணக்கம் வணக்கம் அப்படி சொல்லுவோம். இது மனிதனுக்கு மனிதன் சொல்லும் வணக்கம் இப்படி நெஞ்சுக்கு நேராக. நெஞ்சுக்கு தேவை என்ன? நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி, அரங்கத்தில் வராது அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அப்படிப்பட்ட அந்த மனசாட்சி இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லா மனிதனுக்கும் இருக்குது. நம்ம ஒருத்தர் பார்த்து அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இன்னொருத்தர் பார்த்து இவர் கெட்டவராக இருக்குன்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம். ஆனால் பழகி பார்த்தா தான் ஒவ்வொருத்தரும் எப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளா நினச்சிக்கிறோம். நம்ம வீட்டில் ஓட சொல்லுவாங்க, இது கேட்டு செஞ்சுருக்கலாமல் இப்படி மாறி போச்சே அப்படின்னா, இல்லை நான் இப்படித்தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நான் செஞ்சேனுங்க. ரசத்துக்கு ஒரு பிடி உப்பு போடலாம் நினைச்சுக்கிட்டு நான் செஞ்சேன். அது ஒரு மொடா வைக்கல ஒரு குத்து அள்ளி போடலாம். ஒரு கிளாஸ் ரசம் வைக்கிறதுக்கு அதே உப்பு அள்ளி போட்ட என்ன பண்றது? இப்படிதான் நமக்கு தெரியாதத ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிதல். அந்த அறிதல் அப்படிங்கிறதுக்காக இறைவன் நமக்கு அறிவுன்னு ஒன்று கொடுத்தார். இப்படித்தான் என்ன செஞ்சாங்க, ஒருத்தர் உடம்பரைக்கு போனார். உடம்பரைக்கு போய் எல்லா விருந்தெல்லாம் சாப்பிட்டு சரி நான் போயிட்டு வரேங்க அப்படிங்கிற, சரி அடிக்கடி வந்துட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் சரி சவுரி கூட வாங்கிட்டு வந்துட்டார். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு, நகைக்கடைக்கு போனார். நகைக்கடைக்கு போய் இன்னைக்கு நகை என்ன விலைக்கு விற்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த நகைக்கடைக்கு போனார். போயிட்டு அவர் அதே ஏதோ சின்ன பொருள் வாங்கிட்டு வந்தார். அவர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்துட்டு போங்க அப்படின்னாரு நகைக்கடைக்காரு. இவரு எங்க அடிக்கடி வர மாதிரியா இருக்குது நகைக்கடைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த நியாய விலை கடைன்னு இருக்குது, அது எல்லாருமே போகும். எல்லா குடும்பமே நியாய விலை கடைக்கு மாசம் ஒரு முறை போகும். அது அதிர்ஷ்டம் என்ன கேட்டீங்கன்னா, முதல் முறை ஒரு முறை போனதுமே எல்லா பொருளும் எடுத்துட்டா திருப்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் 2-3 நடை நம்ம போகும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அளவு இதெல்லாம் ஒரே மாதிரி போடணும் அப்படின்னு. சிலருக்கு ரேவல் விழுகாது, கண்ணில் வச்சு பார்க்காங்க கண்ணு விழுகாது. அது இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்று நம்ம எப்படி வாங்கிட்டு வந்துடுறோம். இது அங்கே அடிக்கடி வந்துட்டு போங்க, எனக்கு அடிக்கடி இங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கணுமா, எங்களுக்கு வேலை இருக்குதுல்ல, ஒருக்கா வந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி ஒரு சலிப்பு. இன்னொரு பக்கம் போனார், ஒரு மாத்திரை வாங்கினா மருந்து கிடைக்கும். அந்த மருந்து கிடைக்காத சீட்டெல்லாம் கொடுத்து முடிச்சு பணம்லாம் கொடுத்து அடிக்கடி வந்துட்டு போங்க அப்படின்னாரு. ஏன்னா அடிக்கடி வரக்கூடிய இடமா இது, அடிக்கடி எங்கே வந்து போகலாம், இல்லை எங்கே போகக்கூடாது, எங்கே போகிறது விரும்புவோம், இப்படியெல்லாம் இருக்கு இல்லைங்க. அப்படி அந்த விருப்பம் அப்படிங்கிறது மனதுக்கு, அதே நேரத்தில் அந்த மனதனுடைய ஒரு நிகழ்ச்சி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அனுபவம் பெற்றார். இப்போ திருமூலர் திருமந்திரம் 3000 பாடங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு பாடலுக்கு 1 ஆண்டு அவர் அனுபவம் பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்கிறார். நீங்க தோடுங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறார். பல 8 சுவடிகள் எழுதி இருக்குது, அது படி சொல்றாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அனுபவங்கள் அன்னைக்கு அப்படி எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை வேணும். யானைக்கு இருக்கிற தும்பிக்கை, மனிதனுக்கு வேண்டும் நம்பிக்கை. ஒரு மனிதனுடைய முதல் நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பிறந்த குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா குப்பர் உழவுக்கு அதுவே முயற்சி செய்யும். குப்பர் உள்ள குழந்தை தகுந்துவாருக்கு அதுவே முயற்சி செய்யும். தவற குழந்தை எதிர்சிக்க அதுவே முயற்சி செய்யும். இது எல்லாம் செஞ்சிருந்துங்களா, அதுக்கப்புறம் நம்ம கூட பழகும். நம்ம கூட பழகினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், தடுமாற ஆரம்பிக்கும். என்ன ஐயோ இது எப்படி நான் செய்யிட்டு
இதெல்லாம் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஏதாவது தப்பாயிடுச்சா என்ன பண்றது, நான் கீழே விழுந்துட்டான வந்து இப்படின்னு சொல்லி என்ன செய்யும், அப்படியே சில மாதிரி ஆக்கிக்கிறோம். அப்புறம் எதாவது செஞ்சா பிறரோட உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில குழந்தைகள் இந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு என்ன செய்வாங்க, செவிட்டு தவளை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. செவிட்டு தவளை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நேருக்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப சொல்லுவாங்க, ஏய் அங்க போய் திருமணினா வடி கூட்டு உழுந்துருவேன் அப்படிமா. சிலர் என்ன செய்யணும், அப்ப போனா வடி கூட்டு உழுந்துருமா, சரி வேண்டாம் திரும்பி வந்துருவாங்க. சிலர் என்ன செய்வாங்க, அவங்க போனா வடி கொடுமா, சரி எப்படி போனா வடி கொடு, எப்படி போனா வடி கூடாதுன்னு யோசிப்பாங்க. யோசிச்சு அவன் செயல்படும் போது கீழே விட மாட்டான். இதுதான் தடைகளை தாண்டி ஓடுவது. அப்ப இதுக்கு என்ன தேவைன்னா மன வலிமை தேவை. அந்த மன வலிமை எங்க கிடைக்கி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடைக்குமா, மளிகை கடை கிடைக்குமா, பெட்டி கடை கிடைக்குமா, எங்க கிடைக்கும், வெளியில எங்கும் கிடைக்காது, நமக்குள்ளே இருக்கும். அதை தேடி எடுக்க வேண்டும். அப்படி தேடி எடுக்கிறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கிறது தான் திருக்குறள். அந்த திருக்குறள்ல இந்த ஊழ்வினை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அந்த ஊழ்வினை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுபடிதான் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நல்லது செஞ்சோம்னா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சோம்னா நமக்கு கெட்டது கிடைக்கும். அதனால சொல்லுவாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்ப அந்த பிற்பகல் விளையிறது நல்லதா விளையும் நினைச்சா நம்ம என்ன செய்யணும், செய்வதெல்லாம் நன்மையாக முதல்ல நம்ம செய்யணும். நம்ம முதல் நன்மையா செஞ்சாதான் ஏதாச்சும் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நன்மை நடக்கும். அப்போ நம்ம என்ன செய்யறதுங்க, உள்ளுவதெல்லாம் உயர் உடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம திருவள்ளுவர் வந்து நமக்கு வந்து திருக்குறளை கொடுத்திருக்கிறார். அதனுடைய சிறப்புகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் வந்து ஒரு பாடல் கேளுங்க. தானே நனே தன்னே நானே நானே நன்னே தானே நானே நன்னே தானே நானே நன்னே திருவள்ளுவ பெருந்தகை பெண் பெடுத்த திருக்குறள். திருவள்ளுவ பெருந்தகை பெண் பெடுத்த திருக்குறள். அறம்பொருள் இன்பம் என்னும் அது முப்பாலினை கொண்டதுங்க. அறம்பொருள் இன்பம் என்னும் அது முப்பாலினை கொண்டதுங்க. உலக பொதுமறை ஆனதுங்க தெய்வ புலவர் நான் முகனார். மாதானு வங்கி சென்னா போதார் நாயனா தேவர் மறுபேருங்க. முப்பானூறு உத்தர வேதம் தெய்வ நூல் பொய்யா மொழி. வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை என்று பெயர்களும் இதற்குண்டுங்க. பாயிரம் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் இவை நான்கும் அறத்துப்பாடில் பிரிவுகள் கொண்டு வருத்தாருங்க. அரசுகள் பொருள்பாடியிலே உள்ளதுங்க. களவியல் கற்பியல் இவை இரண்டும் இன்பத்து பாடில் வகைப்படுத்தி கற்பவர் யாராய் இருந்தாலும் வையகத்தில் பெயர் உயர்த்தி. கற்பவர் யாராயிருந்தாலும் வையகத்தில் பெயர் உயர்த்தி. திருவள்ளுவ பெருந்தகை பெற்றெடுத்த திருக்குறள். அறம்பொருள் இன்பம் என்னும் அது முப்பாடினை கொண்டதுங்க. முப்பாடினை கொண்டதுங்க என்று இந்த திருக்குறள எப்படி எல்லாம் அமைத்தார்கள். கை நட்டது சிரமம்தான். கண்டவர்கள் ஆகியவர்களே கை நட்ட சிறந்தவர்கள். அவ்வாறு ஒரு சூழ்நிலை. சரி, பரவாயில்லை. நீங்கள் மனதுக்கு அப்படியே கை நட்டுவது என் காதல் அப்படியே கேட்கிறது. அதை இதற்கு கொண்டு இப்பொழுது ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று உங்களுக்கு நடித்து காட்டுகிறேன். நாடக கலைஞர் படகுரன் மன்னன் இப்படியெல்லாம் சொன்னதுனால ஓரங்க நாடகம். ஒருத்தனை 2 பேர் 3 பேர் 4 பேராக பேசுவேன். இப்போது 2 பேராக பேசுகிறேன். அதையும் ரசியுங்கள், இதையும் ருசியுங்கள். ஐயா வணக்கமுங்க. ஐயா நான் தானுங்க. நீதானா?
எங்க வந்து ஐயா பசின்னு வந்து ஊட்டுன்னு கேட்டு கூடு ஊத்துனீங்க, படிக்கோன்னு சொல்லி கேட்டு இசுக்கூடு சேர்த்து விட்டீங்க. அங்க போய் ஊழ் ஊழல் ஒன்று சொன்னாங்க, எனக்கு எதுன்னு தெரியலீங்க. அதான் நான் தான் பக்கத்தை கேட்கலாம் வந்தேன். ஆனா அது வேற ஒண்ணு இல்லை. ஊழ்வினை அப்படிங்கிறது எப்படி நம்ம படிக்கும் போது பிரம்மா தலையெழுத்து ஒன்று எழுதினாரோ அதே மாதிரி நம்ம ஓலை சுவடி எடுத்து ஐயன் திருவள்ளுவர் 2059 வருஷத்துக்கு முன்னாடி ஊழ்வினைன்னு ஒரு அதிகாரத்தை எழுதி மனுஷனுக்கு வந்து எப்படி வாழணும், என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்களா? அப்ப நான் வேலைக்கு தான் இப்படி திண்டாடிட்டு போன அப்படின்னு அதுல எழுதி இருக்குதுங்களா? அட முயற்சி ஒரு மனுஷன் தன் உடம்பை வளர்த்தி செஞ்சான்னா தெய்வத்தாலாக முயற்சி தன் மைபத்தை கூலி தரும்னு அதே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஓ அதவே சொல்லிட்டாருங்களா? இந்த ஊர்வனை சொல்லி நான் புள்ளா கோயில் திருநங்கையில் உட்கார்ந்து வீடு வீடா போய் பலகார சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம் நினைச்சேன். ஆனா அது படிக்கலாம் திருவள்ளுவர் பண்ணிட்டாருங்க. இன்னும் வேற என்னென்ன சொல்லி வச்சிருக்காரு தெரியலையே. அதாவது நம்ம ஊர்ல எத்தனையோ நல்லது நடக்குது, எத்தனையோ கெட்டது நடக்குது. நல்லதுக்கு மனுஷன் போற, கெட்டதுக்கு போற. அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இந்த ஊழ்வினைங்கிறது காய சண்டிக்கு பசிப்பிணை கொடுத்தது. அச்சய பாரத்துல மணிமேல் சாவல் போட்டதையும் பசி திருந்து போச்சு. அதே மாதிரி அகலில் பாறை இருந்தப்போ ராமர் போய் பாதை வச்சிருந்தோம், அந்த உயிர் பெற்றுச்சு. இந்த மாதிரி கதைகளையும் இது புராணங்களையும் எத்தனையோ சொல்ல. ஆனா மனுஷனோட முயற்சி அப்படிங்கிறது தன்னோட கையை வலுத்தி உடலை வலுத்தி உழைச்சா வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற. ஐயா நாட்டாளுக்கு வணக்கம்ங்க. உங்களுக்கு என்ன, நீங்க பாட்டு தீர்ப்பு சொல்லுவீங்க, காணிக்கு கொடுப்பாங்க. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பீங்க, சடங்கு பின்பற்றுவாங்க. நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேனுங்க. இதுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க? கண்ணு தெரியுமாட? தெரியுமுங்க. காது ஏற்பாட? தெரியுங்க. பேச தெரியுமாட? தெரியுங்க. அப்ப உனக்கு இல்லாத வேலை உலகத்து கிடையாது, போய் சேர்ற அப்படின்னு சொல்லி நாட்டாம தீர்ப்பு சொல்லிட்டாருங்க. எப்பவுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, யாராவது ஒருத்தர் நம்மளை வழி நடத்தணும், யாராவது ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்கணும், யாராவது நம்ம கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகணும், நம்மளுடைய சிரமங்களை யாராவது செஞ்சு கொடுக்கணும். இப்படி யாராவது வெளியில தான் செய்யணும். தவிர இதை தீர்க்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்குள்ளேயே இருக்கிறது. அதை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறோமோ, என்னைக்கு ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அன்றிலிருந்து சாதனை பாதை அவங்களுக்கு வந்து என்னங்க போர்த்தாங்க. அப்படி 4 வழி சாதனை. அப்படி ஒரு நல்ல வெற்றி பாதை நமக்கு 4 வழி சாலையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த முப்பாடை கொண்ட திருக்குறளை நீங்கள் எப்பாலும் படித்துக் கொண்டே இருங்கள். வாழ்க்கையில் என்றுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.